ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு செல்ல குட்டி பூஸ் குட்டி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லட்டு குட்டி மாதிரி இருக்க. அது எந்த லட்டு குட்டி? ரெண்டு குட்டி தான் தெரியுது. பூஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அம்மா வைத்தீங்க. குட்டி நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அடாப்ஷனுக்கும் கொடுத்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து குட்டி நியூ பார்ன்லேருந்து 2 months வரைக்கும் பார்க்கலாம். அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, மாம் வந்து எப்படிலாம் குட்டியை கேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற கேட்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு பால் வந்து குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குடிச்சிட்டு போவாங்க. ஆனால் பூஸ் மட்டும்தான் பவுலில் ஊற்றி வச்சுருக்க ஃபுல் பாலையும் ஒரே சிப்பில் குடிக்கிறது. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிளாக்கி வச்சுருந்தோம். அந்த பிளாக்கி வந்து என்ன பண்ணோம்னா, பாலை ஃபஸ்ட்டு குடிக்காது. நம்ம மீன் ஏதாவது வச்சோன்னா ஒரு 10 மீன் 12 மீன் கடன்னு முழு மீன் அப்படியே சாப்பிட்ரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பவுல் பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே போய் தூங்கிடும். இப்போவே 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு கிடக்காங்க. சரி பூஸ், நான் எடுக்க மாட்டேன், பயப்படாதானே. நீயே வச்சுக்கோ உன் குட்டியை. உள்ள தள்ளி வச்சிருட்டா? தூங்குன்னு. இவங்களை வந்து நான் அப்பப்போ போய் பார்த்துட்டே இருந்தனால ரொம்ப பயப்படல. இல்லைன்னா குட்டி வந்து பயப்படும். நம்ம கிட்ட போனாலே ரொம்ப கத்திக்கிட்டு நகத்தெல்லாம் வச்சு புரண்டி விட்டுரும். குட்டிலாம் ரொம்ப ஷார்ப்பான நெயில்ஸாக இருக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு அதில் ரொம்ப பயப்படல. தூக்குனானா அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி பூஸோட குட்டி அப்படி தான். இதுவே ஃபுல் ஒயிட் கேட் இருக்குது பாருங்கள், அதோட குட்டிலாம் பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா குட்டி போட்ட டைம் வந்து எங்களால் பார்க்க முடியாது. அது குட்டி போட்டுச்சுனாலே மேலே ஸ்லாப்பில் அந்த மாதிரி இடத்துல தான் போடும். ஆனால் பூஸ் வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி நம்மளை கூப்பிட்டுட்டு நான் குட்டி போட போகிறேன் அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். நம்மளுக்கே தெரிஞ்சிடும் பூஸ் இப்போ குட்டி போட போகுது, அதனால தான் இந்த சவுண்டு விடுது அப்படின்னு சொல்லிட்டு. லட்டு கடைக்கு வரியா? லட்டு கடைக்கு வரியா? பாரு, பூஸுக்கு வேற ரொம்ப பசிக்குதா பூஸ்? நான் போய் பால் வாங்கிட்டு வரேன்னு. லட்டு நல்லா தூக்கத்தில் இருக்குது, அதனால இன்னைக்கு கடைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். வரியா தூங்குமுஞ்சி? தூக்குற கையில புடுங்குது. இன்னைக்குள்ள பார்க்கவே இல்லை குட்டி. உள்ளதான் வச்சிருக்கியா? இடம் மாத்திட்டியா? எப்படி தூங்குது பாருங்க இது. மனுஷன் சரி 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 தூக்க மாட்டோம். மஞ்சள் கலர் அது எப்படி மனுஷங்க மாதிரி தூங்குது பாருங்க. வளர்ந்த பிறகு நல்லா வளர்ந்த பிறகு இன்னைக்கு வெள்ளை சரியா பால் குடிச்ச மாதிரி தெரியும். ஒன்று எடுத்துக்க, ஒன்று வருஷனிக்கு ஒன்று உனக்கு ஒன்று, சரியா? உங்க வீட்டில் இருக்குது வருஷம், உங்க வீட்டில் இருக்குது வருஷம் வச்சுக்கிட்டோம். சரி, இந்த உள்ள வச்சுட்டேனே, உள்ள வச்சுட்டு போய் உட்காந்துக்கோ. இடத்த மாத்தாத, தூக்கிட்டு போகக்கூடாது. ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த மஞ்சள் அப்படி வெள்ளை கட்டி மாதிரியே இருக்கு பாருங்களேன். மஞ்சள் மேலே வெள்ளை குட்டி மேலே போய் அந்த கீரி குணப்படுத்தி அதை நல்லா மெத்து மெத்துட்டு இருக்குன்னு அது மேலே சத்தம் வர மாட்டேங்குது. காலையில் ஒரே சத்தம். 2 குட்டியும் நானும் கோழி குஞ்சு தான் சத்தம் போடுதுன்னு நினச்சா இவங்க 2 தான் சத்தம் போட்டு கிடக்காங்க. அது தெரிய மாட்டேங்குது. யாரை தூக்குவோம் 2 பேரில்? யாரை தூக்கலாம்? இது நல்ல பால் மாதிரி இருக்கு. பிங் பிங் பிங். உன் வயிறு எங்கே போச்சு? பால் ஒழுங்காக குடிக்கலையா? படுத்துக்கோ. இல்லை, வாய் திறந்து சத்தம் வர மாட்டேங்குது. காது பாருங்க இவ்வளோ குட்டியாக இருக்கு. உங்கள் மம்மி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரட்டும்.
என்ன சோறு இது? வெறும் சோறு மாதிரி மசாலாலாம் எடுத்துட்டீங்களோ? வெண்ணிக்கு போட்டு மசாலா வந்துச்சு. பாலை குடிச்சிட்டு ஆமாம், வெள்ளைக்கட்டியே நிறைய குடிச்சிட்டு. குட்டி உள்ளதா இருக்கு, நான் எடுக்கவே இல்லையே, உள்ளதா இருக்கு. குட்டி வந்துட்டு நல்லா அழகாக கண்ணெலாம் முழிச்சிட்டாங்க. இந்த நீ தூங்கலையா? நீ தூங்கலையா? பூசு ஒன்றும் செய்யலை, கொஞ்ச நேரம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு. ஒன்றும் செய்யலை. உனக்கு பால் ஊற்றி வச்சிருக்கல, போய் சாப்பிடு. சரி போய் சாப்பிடு. எடுக்கலை அது உருண்டி இந்த ஓரத்துக்கு வந்துட்டு எந்திக்க முடியல. பூசு அங்கிட்ட சுற்றி வந்துட்டு இருக்கு பாரு பூசு. சரி போ போ. கடிச்சு தூக்குது பாருங்க. நம்ம வெளியில இருக்கோம்ல, என்ன படுத்துக்கிட்டு அதுக்கு மேலே படுத்துக்கிட்டு. இன்னொரு குட்டி அடியில் கிடக்கு, அது மெத்த மாதிரி இருக்குன்னு மேலே ஏறி படுத்துக்கிட்டியா? அது எங்க மேலே ஏறி அமைக்கிட்டா? அது காணும், அது அடியில் கிடக்கு. அந்த இப்போதான் எந்திரிச்சு வருது. வசதியாகவே இல்லை. சண்டை போடக்கூடாது, சண்டை போடாமல் இருந்தால் தான் மீன். பா உள்ள வா, விளக்கட்டி பா உள்ள வா. வா வா சாப்பிட வரலையா நீ? இந்த மாதிரி ஏற்கனவே நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது, மறுபடியும் வயிற்றுல குட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சாப்பாடு. பாருங்க, பூஸ் தான் முன்னாடி வருது. வாங்க. ஒரு கிணத்துல பால் இருக்கே, அட்டையில் வைக்க சரிட்டா? பூசுக்கு அங்கே, உனக்கு இங்கே. சரியா? மழமழன்னு சாப்பிடணும். வெளியில் யார் கூப்பிடுறது? பப்பு வா, பப்பு வா, வெளியில வா. அது முளைக்குது பப்பு. இது திரும்பி நிற்குது, ஓடிட்டு அட வாய்ந்தாங்க டவுனு. அது ஓடிட்டு விரட்டி விட்டு வரேன். இதில் பாரு பயங்கரமாக இருக்குங்களே. இந்த அம்மா குட்டியை இடமாற்றி வச்சுருக்காங்க. எங்கே இடமாற்றி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்த பெட்டிக்குள்ளே தான் ஏற்கனவே வச்சுருந்தது. பெட்டியை தூக்கி பார்த்தா குட்டியை காணும். குட்டி எங்கே போச்சு பூஸ்? குட்டியை காணும். ஒளிச்சு வச்சுக்கிட்டியா? ரெண்டு பேரும் கண்ணு முழிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பூஸ் வந்து மேக்ஸிமம் 4 குட்டி வரைக்கும் போட்டிருக்கு. 2, 3, 4 அந்த மாதிரி குட்டி போடும். லைட்டாக எடுத்து பார்க்கேன். சரியா? எங்கே ஆளே தெரில கண்ணுக்கு. எந்திரிச்சிட்டா, ஒருத்தன் எந்திரிச்சு பார்க்குறான்.
ஹாய், குட் மார்னிங். வேண்டாம் பூஸ், பூஸ் கொஞ்ச நேரம் நான் வச்சிருக்கேன் பூஸ். அழகான குட்டி, புலிக்குட்டி. அவங்க அம்மா மாதிரியே கண்மையெல்லாம் போட்டு வந்திருக்கா. ஆமாம், இது வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்கு. ஓ மை காட், எங்கே தூக்கிட்டு போகிற பூஸ்? கொஞ்ச நேரம் வச்சுட்டு தரேனே. உங்கள் அம்மா வெள்ளை கலர் குட்டி மட்டும் போதும்னு சொல்லி அதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. புலிக்குட்டிலாம் வேண்டாமா, பூனைக்குட்டி தான் வேணுமா உங்கள் அம்மாவுக்கு. ஆமாம், நீ பார்க்க கொஞ்சம் புலிக்குட்டி மாதிரி இருக்கல்ல, அழகாக இருக்க. கண்மையெல்லாம் வச்சுருக்கேன் உனக்கு. கூப்பிடு, நல்லா சவுண்டாக கூப்பிடு. இந்த வருது பாரு, வருது பாரு. ஐயோம்மா, கடிச்சு தூக்கிட்டு போதே. போட்டு போட்டு எடுத்துகிட்டு போகுது. எங்கே வேற இடம் மாற்றிட்டியா பூஸு? பூஸு வேற இடம் மாற்றிட்டியா? இதுக்கு இப்போ எத்தனை வயசு இருக்குன்னு சரியாக தெரில. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எங்கள் ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்பப்போ அந்த பாக்ஸை எடுத்து பார்த்துட்டே இருக்கிறனால இடத்த அங்கே இங்கேயுமா மாற்றிட்டே இருக்கோம். ஆனால் ரொம்ப தூரமாலாம் மாற்றாது, பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே மாற்றி வச்சுக்கும். நம்ம கையில் தூக்குனாலும் எப்படி கடிச்சு தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா. பூஸ் வந்து நல்ல புத்திசாலியான பூனை. நம்ம சொல்கிறது எல்லாமே புரியும், எல்லாமே கரெக்டாக செய்யும். ஆனால் அந்த குட்டியை மட்டும் நம்ம தூக்கணும்னா எதுக்கு இப்படி தூக்கிட்டு ஓடுதுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த குட்டியை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு ஹாயாக போயிடும். அப்புறம் நம்ம தான் அதுக்கு பாலை ஊற்றி வளர்த்துட்ருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பூஸோட குட்டி வந்து பால்லாம் குடிக்கிறதுக்கு பழகிட்டு, ஏன்னா இங்கே கீழே இருக்கிறனால பூஸ் பால் குடிக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பால் குடிக்கலாம் கற்றுக்கிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. அங்கே போனாலும் நம்மளுக்கு பதட்டமாகவே இருக்கும், குட்டி பூனை எப்படி பால் குடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வச்சு நல்லா அது பால் குடிக்கிறதுக்கு, செல்ஃபாக ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பதட்டமே கிடையாது. சரி, எப்படினாலும் சாப்பிட்டு பொழைச்சிக்கும் பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த பூஸுக்கு நேற்று ஒரு மாதிரி எந்திக்காமலே கிடந்துச்சுல்ல, அது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டே இருக்கு. அதான் அதுக்கு கொஞ்சம் வெட்டு துணியெல்லாம் அள்ளி போட்டு. யார் இது உள்ளே இருக்கிறது யாரு? இதுக்குள்ளே தூக்கி போட்டோம். இதுக்குள்ளலாம் ஃப்ரீயாக நடந்துக்கிடும், இங்கேலாம் நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் சன்லைட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு சன்லைட்டில் வச்சுருந்தேன். அப்போ பார்த்து பூஸ் வந்ததும் குட்டி அப்படியே தூக்கிட்டு ஜம்ப் பண்ணிடுச்சு. ஏ, அம்மா வந்தாச்சு. எம்மோ 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 எம்மோ, வேண்டாம் பூஸ். இந்த பால் ஊற்றி வச்சிருக்குடி. நல்ல வேளை குட்டிக்கு எதுவும் ஆகலை. எப்படியும் அம்மா கேட்டுக்கு வந்து தெரியும் அதோட குட்டியை எப்படி கேர் பண்ணிக்கணும்னு. இருந்தாலும் பயமாயிருச்சு, எப்படி காதை கடிச்சிட்டு குதிச்சுது பார்த்தீங்களா. கையை போட்டு உள்ளே ஏறிடும்.
அக்கா பாப்பாலாம் இப்போ வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ குட்டி பூனையெல்லாம் வச்சு ஒரே ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் கையிலலாம் தூக்க விட மாட்டோம். இந்த 2-3 வீடியோ மட்டும் ஒரு நேரம் தூக்க விட்டு எடுத்து வைக்கிறது, அவ்வளோதான். அந்த ஒயிட் கலர் மீனுக்கு பேரு நீமோ. இது நீமோ, அது குதிரை பூனை. ஏய் அப்பா அப்ப யாரு மாடடிக்குதா? அந்த காலையை ஆள் குடிச்சிருக்குல்ல, அதோட நான் வனே இந்த குட்டி பூனைய அவன் மடியில இருக்கும். பாப்பா மடியில வைமா. பாப்பாக்கு மடியில தூக்கி வச்சாச்சா? மோண்டு சந்திரக்கு புடுங்கிட்டு நான் உட்கார போறேன். புடி உமா கொடுத்துரு. பிடிச்சிக்கிட்டியா? புடி விட்டுரு, அது கீழே போட்டு விட்டுரு. விட்டுரு விட்டுரு விட்டுருமா. அம்மா என்னதுமா? டக்குன்னு அழகா குடிக்க பழகிட்டேன். ரொம்ப சீக்கிரம் பழகிட்டேன். அது இதுக்கு முன்னாடி பழகிட்டு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருந்துச்சு. இது மூக்குல ரொம்ப ஏறின மாதிரி தெரியல. டக்குன்னு குடிக்க பழகிட்டேன். இந்த பூனைக்குட்டியை பாருங்களேன், எப்படி கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி கிடந்து குடிச்சிட்டு இருக்கு. ஒயிட் கேட்டை விட இந்த கேட் வந்து நல்லா சாப்பிடும். ஃபஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதும் இந்த கேட்டு தான். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு அந்த வீக் டைமு என்னென்ன டேட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கிட்டன்ஸோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 monthஸில் கிட்டன் வந்து இவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துட்டாங்க. 1 monthலேயே நம்ம அடாப்ஷனுக்கு கொடுக்கலாம். அம்மாட்ட அப்போயும் அது பால் குடிச்சிட்டே இருக்கும், பிரிக்கிறதுக்கே மனசே இருக்காது. இந்த கேட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடாப்ஷன் கொடுத்தோன்னா ரொம்ப கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். அடாப்ஷன் கொடுக்கும்போது எங்கள் அக்கா பாப்பாலாம் ரொம்ப அழுதுட்டா. அந்த கதை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக பெட் லவர்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.